திமுக கூட்ட இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு தராசேஷன். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் திரு முத்தரசன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் தேய்ந்து விட்டன, திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை இபிஎஸ் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய முதல் கட்ட பார்வை. அதாவது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் விரக்தியின் உச்சத்தில் இருக்கும். அவர் நினைச்ச மாதிரி எதுவும் தமிழ்நாட்டு அரசியல் அவரால் பண்ண முடியல. சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தது காரணத்தினால முரண்பட்ட கருத்துக்களே மாறி மாறி வருவது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அமித்ஷா கூட்டணி ஆட்சி, பாஜக அங்கம் பெறக்கூடிய ஆட்சி தான் நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்றாரு. திரு எடப்பாடி அவர்கள் இல்லை அதிமுக தனித்துதான் ஆட்சி அப்படிங்கிறாரு. ஆக கூட்டணிங்கிறதே இப்ப ரெண்டு கட்சி தான் இருக்குது. வேற கட்சி அவங்களோட யாரும் இல்லை, வேற யாரையும் அவங்களால சேர்க்கவும் முடியல, அதுக்கு யாரும் தயாராகவும் இல்லை. இந்த நிலையில அந்த ரெண்டு சேர்ந்த கட்சிகளிலே கடுமையான முரண்பாடு இருக்கு. அண்ணாமலை சொல்லுகிற பொழுது, முன்னாள் பாஜக தலைவர் சொல்ற பொழுது, நான் எங்க கட்சி தலைவர் சொன்னதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்க போய் அவர்கிட்ட நேரா பேசுங்க, அவங்கள்ட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. தமிழிசை நேற்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்களை போல பாஜக உள்ளிட்ட ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்றாங்க. ஆகவே ஒரு கடுமையான முரண்பாடு ஆகி போச்சு. சேர்ந்ததே ரெண்டு, அந்த ரெண்டுலயே கடும் முரண்பாடு ஆனதுனால விரக்தியின் உச்சத்துக்கு போய் கம்யூனிஸ்ட் கட்சியை வசமாறி புரிகிறாரு. நான் அவரை கேட்க விரும்புவது என்னன்னா, கோயம்புத்தூர்ல அவர் பேசினது எல்லாருக்கும் நினைவு இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியே இல்ல, அது தேய்ந்து போய்விட்டது, அழிந்து போய்விட்டது, முகவரியே இல்லைன்ட்டாரு. ஏன் அப்புறம் எங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு? இல்லாத கட்சியை பத்தி அவர் ஏன் பேசணும்? அப்ப இதனால ஒவ்வொரு நாளும் ஒன்னு அவர் பேசிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சியை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, எவரும் அடிமைப்படுத்த முடியாது. அடிமை ஆயிட்டாங்க. இதெல்லாம் அவர் வகிக்கிற பொறுப்புக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அடிமையாகிவிட்டார்கள், பணமாகிவிட்டார்கள் என்பது ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள். கொள்கை ரீதியா விமர்சனம் பண்ணணும். நாங்கள் எழுப்புற கேள்விகளுக்கு ஒரு நேர்மையான முறையில் ஒரு பதில். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிறது, துரோகம் செய்கிறதுன்னு நாங்கள் குற்றம் சாட்டுறோம். அது இல்லைன்னு அவர் மறுக்கிறாரா? மறுக்க முடியுமா? நாங்கள் ஆதாரபூர்வமா சொல்றோம். நிதியில இந்த மாதிரி நிதி நிலை ஒதுக்கீடு செய்வதில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க, இயற்கை சீற்றத்துக்கு புறக்கணிக்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கைன்னு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க, மொழிக் கொள்கையில சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி ரூபாய் 10 ஆண்டு காலத்துல வாரி வழங்குறாங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், ஒடிசா உள்ளிட்ட மொழிகளுக்கு வெறும் 140 கோடி தான் கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு மொழியை உயர்த்தி பார்ப்பதுதான் மற்ற மொழிகளை தாழ்த்தி பார்ப்போங்கிற ஒரு பாகுபாட நிலையை மேற்கொள்றாங்க. நாடாளுமன்ற தொகுதி சீர்திருத்தங்கள தொகுதியை குறைக்க முயற்சி பண்றாங்க. நாங்க இப்படி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறோம். இந்த விமர்சனங்களை ஒரு அரசியல் ரீதியாக விமர்சிக்கணும். இல்ல முத்தரசன் அந்த மாதிரி சொல்றதெல்லாம் போய் உண்மைக்கு புறம்பா சொல்றாரு, நான் சொல்றேன் அதெல்லாம் அப்படி கிடையாதுன்னு அவர் சொல்லட்டும். அது சொன்னா அது ரைட்டு. அதுக்கு பதிலாக நான் திருப்பி கிளப்பக்கூடிய இந்த கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்லாம கம்யூனிஸ்ட் கட்சி திமுக பணம் வாங்கிட்டது, அது அடிமையாகிவிட்டது, இப்படியா பேசுறது ஒரு பொதுச் செயலாளர்? அவர் ஒரு பொதுச் செயலாளருங்க என்ன பேருமோ அப்படி பேசினா நல்லது. அது காரணம், அப்படி பேசுறதுக்கு காரணம் ஒரு எப்பொழுதுமே ஒரு நல்ல மனிதனுக்கு உடல்நலம் கடுமையா பாதிக்கப்பட்டு போச்சுன்னா உடல்நல பாதிப்புல கோபத்துல என்ன வேணாலும் பேசுவாங்க. அது மாதிரி இவரால ஒரு அரசியல் அணியை உருவாக்க முடியல. அவர் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக அது முடியல. அந்த கோபத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளை அவர் தரம் தாழ்ந்த முறையில் பேசுகிறார். அவர் மாதிரி நான் பேச விரும்பல. அவர் தரத்தோடு அரசியல் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இபிஎஸ்னுடைய கருத்து விரக்தியின் வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு முத்தரசன்.